பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆமேன், ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தான் அடைக்கலம். ஆமேன், ஹல்லேலூயா. எளியவர்களுக்கு கர்த்தர் தான் அடைக்கலம், ஒன்றும் இல்லாதவருக்கு கர்த்தர் தான் அடைக்கலம். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப வேதனைக்கு மத்தியில, கலக்கத்துக்கு மத்தியில் எனக்கு யாருமே இல்லையே, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற, என்னை தனிமையாக்கிட்டாங்க, எனக்கு அடைக்கலமா எனக்கு யாருமே இல்லை, நான் என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது, என்னுடைய காரியங்கள் அதிகமாக இருக்குது, ஆனால் என்னுடைய நிலைமை கீழே இறங்குறதுனால, எனக்கு வேலை இல்லாமல் போனதுனால, என்னுடைய வீடு என் வீட்டில் இருக்கிறவங்க என்னை மதிக்காதனால நான் இப்போ தனிமையாக்கப்பட்டிருக்கேன், நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு கலக்கத்தில் இருந்தீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியம் நிரந்தரமானது அல்ல, அது எல்லாம் ஒரு நாள் நம்மளை வெறுமையாக்கும், அது ஒன்றுமில்லாமல் நம்மளை மாற்றும். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்தில் ரூத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். நகோமிக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவருடைய மூத்த மருமகளாகிய ரூத் இருந்தா. ஸோ இப்போ அந்த இடத்துல நகோமிக்கு 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள், கணவர் மரித்து போனார். ஸோ இந்த ரூத்தை அழைத்து கொண்டு இவர்கள் சொந்த தேசத்துக்கு அவங்க கடந்து வரும்பொழுது அவங்க சிறுமைப்பட்டவர்களாக, அவங்க போகும்பொழுது ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது திரும்பி அவங்க சொந்த ஊருக்கு வரும்பொழுது சிறுமைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ரொம்ப எல்லாம் இழந்தவர்களாக, சாப்பாட்டு கூட வழி இல்லாதவர்கள், ஒரு சூழ்நிலை, நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் வருகிறார்கள். அவர்கள் அந்த சொந்த ஊருக்கு வருகிறார்கள், பெத்லகேம் என்ற ஊருக்கு வருகிறார்கள். அவர்கள் வந்த உடனே கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமானவராக இருந்து போவாஸ் நிமித்தமாக அந்த குடும்பத்தை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ரட்சகர் நமக்கு இருக்கிறார், உன்னதமானவர் நமக்கு இருக்கிறார். இந்த வேதாகமத்தில் இதனுடைய அர்த்தமாக சொல்லப்படுகிறது. போவாஸ் என்பவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நமக்கு அடைக்கலம் தருகிறவராக இருக்கிறார். எந்தெந்த இடத்துல அடைக்கலம் தருகிறார்? ஒரு பாதுகாப்பு. அந்த பிள்ளை ஒரு விடோவா இருந்தாலும் ரூத்துக்கு அந்த இடத்துல அவளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருந்தார். அவருடைய ஆசீர்வாதத்தில் பங்கு பெற்று அவள் தேவையான தானியங்களை கொடுத்து அவர் பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஸோ தனிமையா இருக்கிற, பலவீனப்பட்டிருக்கிற, சிறுமைப்பட்டிருக்கிற, ஸோ அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அடைக்கலமானவராய் இருந்து அவர்களுக்கு தஞ்சமானவராய் அவரே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் தஞ்சம் என்று விசுவாசினா நிச்சயமா உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையில அவர் தஞ்சமா இருப்பார். பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் அந்த ரூத்தினுடைய நிலைமை, சின்ன வயசு, கணவனை இழந்த ஒரு சூழ்நிலை, ஆனாலும் அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு அடைக்கலமாக இருந்து ஒரு பெரிய எதிர்காலத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஸோ அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். அந்த ஜெனரேஷன்ல இருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற இயேசுவும் அந்த ஜெனரேஷன்ல இருந்தா வந்தார். அப்போ சிறுமையானவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமா சந்ததியை ஆசீர்வதிக்க அவர் சித்தமா இருக்கிறார். ஆகையால சிறுமைப்பட்டிருக்கிறோமே, கலக்கப்பட்டிருக்கிறோமே, நமக்கு யாருமே இல்லையேன்னு கலங்கப்படாதீங்க. ஐயோ, நெருக்கப்படுகிறனே, இந்த நெருக்கம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வறுமையினால நெருக்கமா இருக்கு, வேதனையினால் நெருக்கமா இருக்கு, வேலை ஸ்தலத்தின் காரியங்களை நம்ம கைவிடப்பட்டதான ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன், எனக்கு என்ன நடக்குமோ எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்கு என்று பயத்தில் இந்த வேலையில் இருந்தீங்கன்னா, கர்த்தர் தான் தஞ்சமானவர். அல்லேலூயா. அவரே உனக்கு தஞ்சமானவர். அவரை அண்டிக்கொள், அவரை தேடு. அவரை விட்டுட்டு நம்ம வேற எங்கெல்லாம் போய் வேலையை தேடினாலும், வேற எங்கெல்லாம் போய் சமாதானத்தை தேடினாலும், நம்ம எங்கெல்லாம் போய் ஆசீர்வாதத்தை தேடினாலும் அது நிரந்தரமாய் நமக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தரை தேடி அமர்ந்துருங்க. ஆண்டவரே, நான் சிறுமைப்பட்டிருக்கேன், நான் வேற யார்கிட்டையும் போல, உம்மிடத்திலே வருகிறேன், உன் பாதத்திலே அமர்கிறேன்னு உட்காருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த வேளையில கர்த்தர் உனக்கு தஞ்சமா இருந்து உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் எப்பொழுதும் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். அப்பேற்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சிறுமைப்பட்ட இடத்துல ஆண்டவர் வெட்கப்பட்ட இடத்துல உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உயிர் உள்ளது, அந்த வார்த்தை உயிர் கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையின்படியே இன்றைக்கு அடைக்கலும் அவரே, தஞ்சமும் அவரே. அவரை அண்டிக் கொள்ளுங்க, அவர் உங்களை மகிமையாய் நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா, சிறுமைப்பட்ட இடத்துல நீர் ஆண்டவரை உயர்த்த போகிறீர். ஆண்டவரே, ஏசப்பா, எல்லாம் இழந்த நிலைமையில வந்த நகோமியும் ரூத்தையும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தீரோ அப்படியே ஆண்டவரை இந்த பிள்ளைகளும் உதவி செய்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழி நடத்தும். விசேஷ நன்மைகளால் நிரப்புங்க. தேவையற்ற பயங்களை நீக்கி போடுங்க. எல்லா சூழ்நிலையும் ஆசீர்வாதமாக நடத்துங்க. விசேஷமா இந்த நாட்களில் ஆண்டவரை வியாதியோடு பலவீனத்தோடு போராடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளிடும்படியாக தயவாய் ஜெபிக்கிறோம். நன்மை நாள் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில் ஆண்டவரே, உடைய சபையிலிருந்து இந்த பிள்ளைகளை அடியேன் ஆசீர்வதிக்கிற ராஜா, ஒவ்வொரு மீதும் உடைய அபிஷேகம் நிலைத்திருப்பதாக, ஒவ்வொரு வீட்டின் நிலைக்காலம் உடைய ரத்தத்தை பூசுகிறேன். பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பத்திரப்படுத்தும். வறுமைகளிலிருந்து ஆண்டவரை மாற்றி வருமானத்தை
ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதியும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.